நாளிலும் நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. எதை அறிந்து கொள்ள வேண்டுமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் இந்த சத்தியம்? ஏன் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் இந்த சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்க வேண்டுமா என்று இந்த வசனத்துக்குள்ள நம்ம போகும்போது அநேக கேள்விகளை அது எழுப்புகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாய் ஆவியானவர் எழுதி வைத்தவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்த நம் கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் முழுவதும் இருக்கிற அந்த சத்தியம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளதான் நாம் ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்க முடியும். இல்லை என்றால் நமக்கு விடுதலை கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல நீங்க 38வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க, 36வது வசனத்தை, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய பாவத்திலும் சாபத்திலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் இன்னும் போராட்டத்திலும் வருத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் நம்மை யார் விடுதலையாக்க கூடுமானால் இயேசு மாத்திரமே நம்மை விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சத்தியம் நம்மை விடுதலையாக்க நம்ம அந்த சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வார்த்தை, அதாவது வேதாகமம் என்றால் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பைபிள் இஸ் ஈக்குவல் டு the word of God என்று சொல்லுவார்கள். வேத புஸ்தகம் என்பது தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிற ஒரு புத்தகம். ஏன்னா இது புத்தகங்களின் கூட்டம், கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ். ஒரு புத்தகத்துக்குள்ள அநேக புத்தகத்தை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 66 புத்தகங்களை கொண்ட ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை உருவாக்கக்கூடியதாய், நம்மை சீர்படுத்தக்கூடியதாய், நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்தி செல்லக்கூடியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து இந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோமே ஆனால் நம்மை கண்டிப்பாக அந்த வார்த்தை நம்மை தேவனுக்கு நேராய் நடத்தக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதோடைய கண்டினியூட்டி நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய சீக்வன்ஸ், அதுல எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் வராதபடிக்கு, ஒரு முரண்பாடு வராதபடிக்கு அதை நேர்த்தியாய் அடுக்கி கொடுத்திருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். அதனாலதான் கிரமமாய் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் நாம் அங்கே இங்கே தாவி படிக்கிற பிள்ளைகளா இருப்போமே ஆனால் ஒரு குழப்பத்துக்குள்ளாய் நம்மை அதை கொண்டு போய்விடும். அதனாலதான் வேதத்தை நாம் கிரமமாய், நாம் வரிசையாய் நேர்த்தியாய் படிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டினியூஸா படிக்கும் பொழுது தேவன் அந்த நாளுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை நாம் வாசிக்கிற அந்த பகுதியிலிருந்தே நம்மோடு பேசக்கூடும். ஆமேன். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் எதை கொண்டு உருவாக்கினார் என்றால் வார்த்தையை கொண்டுதான் உருவாக்கினார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லையாம். ஹல்லேலூயா. அப்ப வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய வார்த்தையை கொண்டே உருவாக்கினார். ஹல்லேலூயா. இன்னும் வேத புஸ்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு அந்த எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்றும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா given through came through என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கொடுக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. எதை கொடுத்தார், எதை உண்டாக்கினார் என்று பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்து ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கூட மோசே என்கிற ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவனிடத்துல தன்னுடைய பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர் பிரமாணத்தை கொடுக்கவில்லை, கிருபையும் சத்தியத்தையும் அவர் மூலமாய் உண்டாக்கி அவர் நமக்குள்ளேயே அந்த கிருபையும் சத்தியமாய் கடந்து வந்து என்றென்றைக்கு நமக்குள்ளேயே இருந்து நடத்தும்படியான கூட அவர் வார்த்தையாய் நமக்குள்ளே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. வெறும் வார்த்தையோடு மாத்திரமல்ல, இன்று வாசித்த சங்கீதத்துல 85:10 சொன்னது போல கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அதே போலதான் யோவான் 1:14 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்குள்ளே எல்லாம் இயேசு வாசமா இருக்கிறாரு? பாதி பேருக்கு சந்தேகம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை முன்குறித்து வைத்து விட்டார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். உங்க ஒவ்வொருக்குள்ளும் கிருபையும் சத்தியமும் மறைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. அதை தோண்டி எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கிருபையும் சத்தியமும் எல்லாருக்குள்ளேயும் தேவன் அதாவது கர்த்தருடைய அந்த வார்த்தை, அந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய அந்த வார்த்தை மாம்சமாக்கினார். யாருக்காக மாம்சமாக்கினார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தம்முடைய குமாரனை மாம்சமாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் கொல்லும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கிருபையும் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை கொல்லுவதற்கு அல்ல, அழிப்பதற்கு அல்ல, அது பரிபூர்ணம் அடையும்படியாய் கூட கடந்து வந்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றுவே வந்தேன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பிதாவானவர் எதையெல்லாம் அதற்குள்ள தண்டனையாய் சில காரியங்களை வைத்து அங்க பிரமாணமாய் எழுதி கொடுத்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி அங்க தேவன் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு பண்ணா ஒரு அடி, ஒரு தப்பு பண்ணா கொன்னு போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டத்தை இயேசுவானவர் சிலுவையில எல்லாவற்றையும் முறியெடுத்து நியாயப்பிரமாணத்தை தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஜெயித்ததோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காக கிருபாதர பலியாய் சிலுவையிலே மரித்ததினாலே அந்த கிருபையும் சத்தியமுமாய் நமக்குள்ளே வந்து அந்த ஒரு சத்தியத்தை வைத்து மட்டும் நம்மை கண்டிக்கிறவராய் இல்லாதபடிக்கு அந்த கிருபையோடு சேர்த்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் அங்க பாத்தீங்கன்னா உடனே நம்ம தப்பு பண்ணா அங்க ஏற்கனவே சொன்னது போல தண்டனை தான். அது எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க கூடியதா இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கிற ரட்சகராய் இருக்கிறார். அதனால அவர் கொடுக்கிற பிரைஸ் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் பரிபூரணமாய் செயல்படுகிறவராய் இருப்பார். நாம் எதை வாஞ்சிக்க வேண்டும். அதனாலதான் காலையில நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னோம், கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கலாம் எது நல்லது? கிருபை நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல கிருபை பெற்றுக்கொண்டோம் என்று வேதம் திரும்ப அழுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:3 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக என்று பழைய ஏற்பாட்டிலேயே ஞானி எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் அது கிடைக்காதுப்பா, வரப்போகிற உங்களுக்கு அந்த கிருபை சத்தியம் கிடைக்க போது, அந்த கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளன்னு சொல்லி ஞானி ஒரு தீர்க்க தரிசனமாய் எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிமொழிகள் 8 திரும்பவும் ஞானி சொல்லுகிறார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மாத்திரமே பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி இயேசு கிறிஸ்துவா இருந்தபடியினால அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய நமக்கு எது அவசியமா இருக்கிறது என்றால் கிருபையும் சத்தியமும். எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சா? இனிதான் மெசேஜ்குள்ள போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம், ஏன் நம்ம வாழ்க்கையில சில பகுதிகளில, ஏன் பல பகுதியில விடுதலை இல்லாம இருக்கிறோம்? இந்த நாளிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த விடுதலை என்று இயேசு சொல்லுகிறார். இந்த சத்திய வேதாகமத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்து அவன் மரித்து நித்தியத்துக்குள்ள போய் 1000 ஆண்டுகள் இயேசுவோடு கூட அங்க பரலோகத்துல வாழக்கூடிய அந்த மகிமைக்கு நேராய் கொண்டு செல்லும்படியான கூட எல்லா ஆலோசனைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகமம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ, வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி நீங்க தான் தேடி கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தடவியாக கண்டுபிடிக்கணும்.
ஆண்டவரே எனக்கு எங்க வச்சிருக்கீங்க, என்னுடைய காரியத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு காட்டுங்கப்பான்னு சொல்லி வேதத்தை அப்படியா நீங்க வாஞ்சையோடு வாசிக்கும் பொழுது கண்டிப்பாய் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் இந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:18 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். 18 வாசிங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்த. எவ்வளவு ஒரு வாஞ்சை பாருங்களேன். இந்த சங்கீதத்தை எழுதினது யார் என்று தெரியவில்லை. இந்த 119வது சங்கீதத்துல 176 வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு பேராவா 8 வசனங்களாய் அது கொடுத்து அங்க நமக்கு 176 அடுக்குகளை உடைய ஒரு புத்தகமாய் அந்த 119வது சங்கீதத்துல ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நீதி, நியாயம், நியமம், கற்பனை, கட்டளை, வாக்கு, வசனம், நியாயம், அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்துல இந்த வார்த்தை வருகிறதை நீங்க கவனிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்ப வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். வார்த்தை நமக்கு மிக மிக அவசியம் மாத்திரமல்ல, அது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாய், அதுதான் நம்மளுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. வேதம் நமக்கு எதுவா இருக்கிறது? ஆதாரம். நம்ம வாழ்க்கைக்கு எது ஆதாரம் என்றால் வேத புத்தகமே. எப்படி ஜெபம் என்கிற பாஸ்டர் சொன்னாங்க, கருவறைக்குள்ள போய் தான் நம்ம காரியங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் ஜெபம் என்கிற கருவறையிலிருந்து தொடங்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதே போலதான் வார்த்தை என்கிற அந்த ஊற்றை நாம் ஒவ்வொருவரும் உண்டு நாம் பருகுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறதா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில கூட நம்ம வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல வார்த்தையாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்காக அவர் பரிசாக தந்தளினார். ஏனென்றால் நாம் இழந்து போன மகிமையை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட அந்த மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசமாகி இந்த பூமியிலே இறங்கி வந்து கிருபையும் சத்தியமாய் இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பாவத்திலிருந்து நம்மை நீக்கி விடுதலையாக்கக்கூடிய ஒரு கர்த்தராய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல நியாயப்பிரமாணம் நம்மை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாய் ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டிய காரியம் இல்லவே இல்லை. தண்டனை காரியமாக மாத்திரம்தான் இருந்தது. அதனால தான் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். நியாயப்பிரமாணத்தை அழித்து போடாமல் அதை நிறைவேற்றி முடித்து விட்டு ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். அந்த பிரமாணத்துக்குள்ள கிருபை என்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 22, 23 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ. யாரனால கிருபை உண்டாகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதனாலதான் யோவான் எழுதும் பொழுது இயேசுவிடத்திலிருந்து கிருபையும் சத்தியம் நமக்கு வந்தது என்று எழுதாமல் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டானது என்று எழுதுகிறார். இந்த கிறிஸ்து என்றால் பிரதர் ஆராதிக்கும் போது சொன்னாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு என்பது அவருடைய மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில வந்து அவர் குழந்தையாய் பிறந்த பொழுது அவருக்கு பெயர் வைக்கும்படியாய் கூட தேவதூதன் வந்து சொல்லுகிறார், இயேசுன்னு பெயர் இடுமா என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து என்றால் அவர் இயேசுவை தேவன் அபிஷேகித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய அந்த அந்த என்ன சொல்றது, இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவரை இரட்சகராய் இந்த பூமிக்கு இயேசுவாய் கடந்து வந்தாலும் கிறிஸ்து என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நமக்கு தந்ததினால தான் அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதிகாலையில எழுந்து நாம் தேவனுடைய முகத்தை, பிதாவாகிய முகத்தை, இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்க்க நாம் வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் எழுந்திருச்சு அதிகாலை ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும் என்று தெரியல. ஆனா நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ இல்லையோ
தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அங்கதான் ஜீவன் உண்டு, அங்கதான் பரிபூர்ணம் உண்டு, அங்கதான் வார்த்தை உண்டு, அங்கதான் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் இந்த சமூகத்தில் வைத்து தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த சட்டத்தையே மாற்றி அதை கிருபையாய் நமக்கு மாற்றி கொடுத்து நித்திய ஜீவனுக்கென்று நம்மை நடத்துறார். பாருங்களேன், எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல. இதை எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்திருக்கீங்க? ஆமென். ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டு போயிடலாம், கேட்கவும் நல்லா இருக்கும். ஆனால் அதை காட்டில மேலானது புதிய ஏற்பாட்டுல நீங்க வந்தீங்கன்னா எங்கேயுமே ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கவே முடியாது. புதிய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் எதை வாஞ்சிக்கிறார்? என் பிள்ளைகள் எல்லாரும் என்னிடத்துல வந்துடணும். பிதாவாகிய தேவனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜெபத்தை செய்வார். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பிரதான ஆசாரியத்துவத்தின் ஜெபம் என்று அதை சொல்லுவார்கள். தம்முடைய சீசர் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மற்ற 3 சுவிசேஷ புஸ்தகங்களை காட்டிலும் வித்தியாசமானது. இது சீசர்களுக்காகவே அங்க தேவனாகிய கர்த்தர், அதாவது குமாரனாகிய கிறிஸ்து அங்க வந்து அங்க காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறத யோவான் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்படியாய் கூட சீசர்களிடத்திலே அவர் அநேக காரியங்களை நான் போக போகிறேன், என்னுடைய நாள் வந்துவிட்டது, வேலை வந்துவிட்டது, சிலுவைக்கு செல்ல போகிறேன், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் போது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் கடைசியாக ஒரு நீண்ட ஜெபத்தை, இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாருங்க. ஆமென். நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நமக்காக அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீங்கெல்லாம் என்னப்பா, நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நமக்காக அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்துல பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு அலையில சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவ்வளவு பெரிய விஐபியா இல்லைங்க. ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு ஜெபத்தை செய்தார். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல அந்த ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். இயேசுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, எப்படிப்பட்ட ஒரு ஆசை, எப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை அங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிப்போம். பிதாவே, நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ விரும்புறேன்னு சொல்லியிருக்காரா? வேற என்ன எழுதியிருக்காரா? அப்பா பைபிள் எல்லாம் படிங்க. அங்க என்ன எழுதிருக்கு? விரும்புகிற அவருடைய விருப்பமே அதாங்க. என்றென்றைக்கும் அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ள விரும்புகிற ஒரு ஆண்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அது ஒரு ஜெபமாகவே பிதாவினிடத்துல ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நான் போய் உங்களுக்காக, நான் என் பிதாவின் விட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லை என்றால் நான் போய் உங்களுக்காக ஆயத்த பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, எப்படி இந்த பூமியில நமக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்மளை படைச்சாரோ அதே போல நித்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு செல்வதற்கு முன்பாகவும் அங்க பரலோகத்துல பாத்தீங்கன்னா நமக்காக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைத்துட்டு கீழே வந்து திரும்ப நான் உங்களை எடுத்துக்கொண்டு போவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரத்துல அதை நீங்க வாசிக்க முடியும். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி, அதுதான் இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். பிதாவே, நான் உம்மோடு கூட இருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்கள் என்றென்றைக்கும் எங்களோடு கூட என்னோடு கூட இருக்கும்படிக்கு விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தை ஏறெடுத்த இயேசு சொல்றாரு, நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படியாய் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ராப்சர், அதாவது ஆண்டவர் ஒரு ரகசிய வருகையை சபைக்கென்று வைத்திருக்கிறார். அந்த ரகசிய வருகையுடைய வார்த்தை எங்க இருக்குன்னா இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. நான் வந்து உங்களை நான் என்னிடத்துல என்ன பண்ணுவேன்? சேர்த்து கொள்ளுவேன். இந்த ராப்சர்ல ஆண்டவர் செய்ய போகிற காரியம் அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். அதற்கெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா? இப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருந்தா நம்ம எல்லாம் அவருக்குள்ள போய் விடுவோமா? ஆமென். வேற எதுக்குங்க நம்ம இந்த பூமியில இருக்கோம்? ஏதோ ஒரு பெரிய பங்களா கட்டி நல்ல ஒரு இந்த இருக்கிற கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை எப்படிலாம் அனுபவிக்க முடியுமோ அப்படிலாம் அனுபவிச்சிடணும். அனுபவி ராஜா, அனுபவின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். ஒரு
ஒரு காரை வாங்கிடணும், ஒரு வீட்டை கட்டிடணும், பிள்ளைகளுக்கு அதை இதை வாங்கி சேர்த்துடணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிடணும், பிள்ளைகளை நல்ல ஒரு வேலைக்கு போக வச்சிடணும். இதுதான் உங்க இலக்கா? பரலோகமே இன்று காண். சார்லஸ் பிரதர் மாதிரி என்னால பாட முடியாது, அதனால அவரை வச்சு பாடணும்னு இந்த பாட்டை எடுத்தேன். ஆமென். பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ என்று சொல்லி அந்த ஆசை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் நம்மை முன்குறித்தார். எதற்காக நம்மை படைத்தார்? மனிதனை படைத்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தேவன் மனிதனை படைத்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனை என்றென்றைக்கும் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாகத்தான் தேவன் மனிதனை படைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வந்து ஆதாமோடு முகமுகமாய் பேசுகிறவராயிருந்தார். அதாவது டைரக்டா வந்து தேவன் பேசுவார். அதன் பிறகு என்றைக்கு ஆதாம் பாவம் செய்து அங்க தேவ மகிமை இழந்து அங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டானோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆடியபிள் வாய்ஸ் மட்டும் தான் கேட்க ஆரம்பித்தது. தேவனை யாரும் பார்க்க முடியாது. ஆதாம் பார்த்த மாதிரி யாருமே பார்க்கல. நோவாவுக்கு ஆடியபிள் வாய்ஸ், நோவா நோவா என்று கூப்பிட ஆரம்பித்தார். ஆண்டவரே சொல்லும், ஒரு வேலையை பண்ணு. அந்த ஆடியோபிள் வாய்ஸை நோவா கேட்டான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவ முகத்தை பார்க்கல, ஆனால் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்டான். ஹல்லேலூயா. அப்படியாக நீங்க மோசே வரைக்கும் அங்க ஆபிரகாமுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா தரிசனத்திலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனோடு ஆடியபிளா பேசுறார். ஹல்லேலூயா. போக 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 பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்கள்கிட்ட கொண்டு போறது தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய சத்தத்தை என்று தெரியாதபடிக்கு மோசையை கூப்பிட்டு பிரமாணத்தை எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் ஜனங்களுடைய இருதயங்கள் கடினமாகி விட்டது. ஆமென். அதற்காக அவர் பிரமாணத்தை எழுதி கொடுக்கும்படியாய் கூட மோசேயை மேலே ஏறிவா. முதலாவது அவர் கட்டளைகளை 10 கட்டளைகளை எழுதி கொடுத்து விட்டு அதன் பிறகு 613 பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். ஜனங்களுடைய கண்கள் தேவனை பாராதபடிக்கு இந்த உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளையும் மாம்சத்தையும் நோக்கி பார்க்க ஆரம்பித்த பொழுது தேவன் இந்த ஜனங்களிடத்துல எப்படி தன்னை அவர்களோடு கூட இடைபட வைப்பது என்றது அறிந்து அவர் வார்த்தைகளை எழுதி கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்று இந்த வார்த்தைகளை நம்முடைய கையிலே வைத்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில எல்லாருடைய கையிலும் நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது. அங்க வேத பாரகர்கள் பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம் அதை கூடார பண்டிகை நாளிலே அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிப்பார்கள். நீங்க உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த 7 நாள் மட்டும் அதை வாசிப்பார்கள். அதை எல்லாம் ஜனங்கள் எல்லாம் நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய கையில எவ்வளவு லகுவாக அந்த வார்த்தைகளை நம்முடைய கையில தேவன் வைக்க செய்திருக்கிறார். அதை எந்த அளவுக்குங்க நம்ம ருசியோடு ருசி பார்த்து சாப்பிடுகிறோம். ஆமென். யாரெல்லாம் பைபிளை ரொம்ப டேஸ்ட் பண்ணி வாசிப்பீங்க அவங்க மாத்திரம் கை தூக்குங்க, தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. பைபிளை ஒரு ஸ்டோரி புத்தகம் மாதிரி படிக்காதீங்க. பைபிளை சும்மா படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பைபிளை கத்துக்கணும் படிக்கணும் நிறைய காரியங்களை நான் வந்து கேதர் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருக்கு அதெல்லாம் நான் கதை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஒரு வேத பண்டிதரா மாறலாம். என்னவா மாறலாம்? ஒரு நல்ல நிறைய கமெண்ட்ரிஸ், நிறைய வந்து காரியங்கள், டேக் பைபிள், அந்த பைபிள், இந்த பைபிள் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நீங்க பார்த்து 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 வேத அறிவு உங்க மண்டைக்குள்ள போயிருக்கும். ஆனா ஒவ்வொரு வசனத்துக்குள்ள மறைந்திருக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதை எப்பொழுது தேவன் தருவார் என்றால் நாம் உட்கார்ந்து அங்க விளக்கி கொளுத்தி வைத்து விட்டு, அதாவது அங்க பரிசுத்த ஆவியானவராகிய அந்த விளக்கு கொளுத்தப்பட்டு அவர் மூலமாய் வேதத்துக்குள்ள போக வேண்டும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீர்கள் என்றால் அங்கே வாசிக்க முடியும். வாசிங்க. சத்திய ஆவியா, அவர் பேரே சத்திய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் என்னது ட்ரூத், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் என்று சொல்லுவார்கள். சத்திய ஆவி
வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். நம்மை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னோம் அல்லவா? எப்படி நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அதற்கு நமக்காக அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி அவர் காரியங்களை, வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பார், அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுதான் வெளிப்பாடு. ஒவ்வொரு வசனத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி அந்த வசனத்துக்குடைய மறைபொருள், வெளிப்பாடை தேவன் வைத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அங்க சங்கீதக்காரன் 119:18 நம்ம வாசிச்சோம். உம்முடைய அதிசயங்களை காணும்படி, பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கண்ணை வச்சு பைபிளை படிச்சாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகளை நாம் இவ்வளவு கவனமாய் படிக்க வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 2:2. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஆமென். வார்த்தைகளை என்ன பண்ணணுமா? ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும் பொழுது அது எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் என்று சொல்லி நீங்க அப்படியாய் வேதத்தை பார்க்க வேண்டும். சபையின் நடுவில் அமர்ந்து வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது அது உங்க இருதயத்தை கேட்கும் பொழுதே ஒரு குத்துற மாதிரி ஒரு காரியங்கள் உண்டாகுதா, அது உங்களுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. குத்துதே கொடையுதேன்ட்டு வராம போனீங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. உங்களை எப்படி திருத்த முடியும்? எப்படி மாத்த முடியும்? எப்படி பரலோகத்துல கொண்டு போய் அவரோடு கூட வைக்க முடியும்? அதுக்காகத்தான் பேதுரு வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவன் எழுந்து நின்று அங்க பேசும் பொழுது ஒரு நீண்ட பிரசங்கம் இல்ல, ஒரு சிம்பிளான ஒரு பிரசங்கத்தை, இயேசு கிறிஸ்துவை நீங்க கொலை செய்தீர்கள், ஆனால் பிதாவாகிய தேவனோ அவரை மரித்தொழிந்து மீண்டும் உயிரோட எழும்ப செய்தார் என்ற சத்தியத்தை அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் பேசும் பொழுது அதை கேட்டவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஓடி வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமா இல்ல, சீசர்களாய் மாறி போய் கேட்ட சத்தியத்திற்கு சாட்சியாய் உலகமெங்கிலும் கடந்து சென்று ஜீவாதிபதியை கொலை செய்தீங்களே, அவர் இப்பொழுதும் உயிரோடு எழுந்து வந்து விட்டார், அவர் மூலமாகத்தான் மனித குலத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லி அவர்கள் போய் சீசத்துவத்தின் காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒரு மனிதனை ஊன்ற கட்டுவதோடு மாத்திரமல்ல, அவன் மூலமாய் ஒரு ஊற்று புறப்படும்படியாக கூட தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கேட்கும் நம்ம இருதயத்துக்குள்ள ஏன் இப்படி பேசுறாங்க, என்ன வச்சுதான் பேசுறாங்களோ, என்னதான் குத்தி இல்லங்க, பேசுறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எந்த மனிதனை பலிபீடத்தில் நிற்கவர்கள் குத்த வேண்டிய அவசியம் அல்ல. வார்த்தை நம்மை ஊன்ற கட்டுவிக்கும்படியாகத்தான் இந்த பலிபீடத்திலிருந்து கடந்து வரும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல அதை நீங்க வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல எடுத்தவங்க வாசிங்க. கணுக்களை ஊனங்களை பிரித்து உருவ தேவனுடைய வார்த்தையானது 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், கொஞ்ச நேரமா எப்படிப்பட்டதா, இருபுறமும். அது என்ன இருபுறமும்? ஒரு பட்டயத்துக்கு ஒரு பக்கம் கருக்கு இருக்குமா, 2 பக்கம் கருக்கு இருக்குமா? நம்ம வீட்டுல கத்திலாம் வச்சிருக்கிறோம்ல, ஒரு பக்கம் தானே ஷார்ப்பா இருக்கும். ஆனா வேத புஸ்தகம் 2 பக்கமும் ஷார்ப்னஸ் இருக்கு. ஏன் தெரியுமா? பேசுறவனையும் குத்தும், கேட்கிறவனையும் குத்தும். ஹல்லேலூயா. ஏதோ இங்க நின்று பேசிட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க வந்து சொல்லி குத்தி காட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, அங்க என்னையும் குத்தும். ஆமென். ஏதாவது தப்பான அவங்களை திசை திருப்பினா முதலாவது குத்துறது என்னதான் ஆண்டவர் குத்துவார். ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான ரொம்ப ஷார்ப் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஆமென். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் சத்தியமா சொல்லுகிற சத்தியத்தை வைத்து அவன் மறுரூபம் அடையாமல் இருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் ஒரு மனிதனை மறுரூபமாக்கும். பழைய ஏற்பாடு தண்டிக்கும், ஆனால் புதிய ஏற்பாடு கண்டிக்கும். ஹல்லேலூயா. நம்மை கண்டித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு முன்பாக நம்மை நிலைநிறுத்தும். ஆமென்.
அதற்காகத்தான் இதை நீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கண்ணாடியை போல பார்க்க வேண்டும். ஒரு கண்ணாடிக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நம்மிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை அதை சுட்டி காட்டும். அதே போல வேத புத்தகம் என்கிற அந்த கண்ணாடியை திறந்து வைத்து ஒவ்வொரு நாளை பார்த்தோம் என்றால், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாம ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதுதான் இந்த வேத புஸ்தகம். நீங்க சாதாரணமா படிச்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வெளிப்படாது. அப்ப பரிசுத்தாவின் துணை கொண்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு ஜபத்தை செய்து விட்டு தான் நீங்க வேதத்தை திறந்து படிக்க, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, சத்தியாவியானவரே, எனக்கு வேதத்துல மறைபொருளை கற்றுத்தாங்கப்பா, இன்னைக்கு எனக்கு என்ன மண்ணா வச்சிருக்கீங்களோ அதை நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா, எனக்கு என்னோட பேசுங்கப்பா, நான் எதுல தவறி இருக்கேன்ப்பா, நான் எதுல குறைவுபட்டிருக்கிறேன்ப்பா, என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தோடு நீங்க வேதத்தை திறந்து படிச்சீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு வசனத்தை காட்டுவார். ஆமென். எப்படி? அந்த ஒரு ஒரு அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சாலும் ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களை ரொம்ப டீப்பா ஒரு ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு போகும். அதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும், தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உங்களை என்ன பண்ணும், அதை வைத்து நாள் முழுவதும் அதை நீங்க தியானிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகங்களின் 86வது சங்கீதத்தில் அதோட 15வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஆண்டவர் என்று பெயர், த லார்ட். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அநேகர். அதுல ஒருவன் யார் என்று பார்த்தா சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட. இந்த சங்கீதத்துடைய தலைப்புல தாவீது போட்டிருக்கா, தாவீதின் சங்கீதம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்று சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், நீர் கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அதோடைய கண்டினியூட்டிய 25:10 வாசிங்க. சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் எப்படி இருக்குமா, கிருபையும் சத்தியமும் ஆனவை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கிருபையும் சத்தியமும். அவருடைய கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதனாலதான் அங்க வாசிச்சேன், என் மகனே, என் கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அதை உன்னிடத்துல பத்திரப்படுத்து. ஆமென். அதன் மூலமா உனக்கு என்ன உண்டாகும், கிருபை மாத்திரம் இல்ல, சத்தியமும் உண்டாய் சேர்த்து ரெண்டும் உங்களுக்குள்ள தங்கி உங்களை உருவாக்கக்கூடியதாய் மாறிவிடும். யாருக்கெல்லாம் போர் அடிக்குது, மெசேஜ மாத்திருவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இதுதாங்க சத்தியம். ஆமென். இன்றைக்கு நம்மை உருவாக்கக்கூடிய காரியத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தை தேவன் இந்த இடத்திலே செய்ய முடியும். ஆமென். அதற்காகத்தான் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஏன் சபை கூடி வருது சில விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னா, இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் எழுந்தருளுகிறார், குமாரனாகிய கிறிஸ்து உலாவுகிறார், பரிசுத்தாவியானவர் அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 பேருமே சேர்ந்து நம்மை விடுதலையாக்கும்படியா இந்த இடத்துல எழுந்தருளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கூடுகையை விட்டு விட்டவும் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். ஆமென். ஏன் நம் வாழ்க்கையில விடுதலை இல்லை, ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் கட்டப்பட்ட ஒரு அனுபவம் இன்னும் நம்மளால வெளியே வரவே முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியல என்றால் அறிய வேண்டியவைகளை அறியாமல் இருப்பதனால தான். நீங்க லேவியராம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், செய்யக்கூடாததை செய்து இந்த ஜனங்கள் பாவத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் அறிய வேண்டியவைகளை அறியாமல் இருந்து இந்த ஜனங்கள் பாவத்துக்கு உட்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த நாளில நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை திறந்து அங்கு தேவனுடைய ஆவியானவருடைய துணையோடு, சத்திய ஆவியானவரோட துணையோடு நீங்க படிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் வைத்து அதை என்றென்றைக்கு கை கொள்ளும்படியாய் கூட செய்வார். ஹல்லேலூயா. இந்த வேதம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய அந்தரங்கத்தை வெளிச்சத்திலே கொண்டு வரும். ஹல்லேலூயா.
ஒருவேளை நம்ம செய்யற பாவங்கள், ஒருவேளை நம்ம செய்யற எல்லா தவறுகள் மனிதர்களுக்கு வேணா மறைக்கலாங்க. ஆனா தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியாது. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய பாவத்தை ஜனங்கள் முன்னாடி போய் நிப்பாட்டி நம்மளை அவமானப்படுத்துகிற கர்த்தர் அல்ல. நமக்கு சான்சஸ கொடுப்பார். ஏன்னா எல்லாருமே தெரிந்து செய்கிற காரியங்கள் அல்ல. ஒருவேளை நமக்கு தெரியாது, இது பாவம், இது தவறு, இது இது தண்டனைக்குரியது, இது நியாய தீர்ப்புக்குரியது என்று நமக்கு தெரியாதபடியினால நாம் சில காரியங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருப்போம். அப்ப தேவன் அதை நம்மை அந்த அந்தரங்கத்தில் காணப்படுகிற அந்த துணிகரங்களை நமக்கு தேவன் முதலாவது எதன் மூலமாய் வெளிச்சம் போட்டு காட்டுவார் என்றால் வார்த்தையின் மூலமாய். ஒருவேளை போதகர்கள் நம் மத்தியிலே பேசும் பொழுது நம்மை உணர்த்தி கொடுப்பார். இல்லை நாம் வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது அதை நமக்கு உணர்த்தி கொடுப்பார். இல்லை எங்கோ ஒரு சத்தம் நம்முடைய காதுல கேட்கும்படியாய் கூட செய்வார். நாம் கேட்டு நாம் திருந்தி விட்டோம் என்றால் நாம் தப்பித்துக் கொள்வோம். திரும்ப திரும்ப அந்த பாவத்தை எப்படி நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்ய நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ளுமையானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. புதிய ஏற்பாடுதான் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, கிருபை உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அதே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க யோவான் எழுதுற சுவிசேஷ புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும். நான் சத்தியத்தின்படியே நியாயம் தீர்க்கக்கூடிய ஆண்டவர் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் எப்பொழுதுமே வேதத்திற்கு நாம் நடுங்குகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்துல 2வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசிங்க. ஏசாயா 66:2. சிருஷ்டித்ததனால் உண்டாயின என்று சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு என்ன பண்ணணுங்க? நடுங்க வேண்டும். வேத புஸ்தகத்துல மகத்துவமான ஒரு சங்கீத புஸ்தகம் என்று சொல்லுவார்கள், சங்கீதம் 19. அதுல பார்த்தீர்கள் என்றால் இந்த வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 19. அங்க கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கு. 11 வாசிங்க. அன்றியும் அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. ஹல்லேலூயா. என்ன பண்றானா சங்கீதக்காரன்? வேதத்தை பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது எச்சரிக்கப்படுகிறார். ஆமென். ஏன்னா தாவீதை குறித்து தாவீது ஒரு பைபிள் லைப்ரரி என்று சொல்லுவார்கள். தாவீதுடைய ஸ்டோரி பயோகிராஃபியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி. எல்லா காரியத்தையும் நம்ம தாவீது இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அவன் நல்ல காரியங்களை செய்தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்பதனால அவன் செய்த பாவத்தை தேவன் வேதத்துல எழுதி வைக்காமல் இல்லைங்க. ஒரு காரியத்துலதான் தாவீது தவறி போனான். அந்த காரியத்தையும் ஏன் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அவன் தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது அவன் ஓடி சென்று தேவ சமூகத்துல, ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று சொல்லி அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தன் கைகளை அந்தி பலியா ஏறெடுத்து அங்கு ஜெபிக்கிற ஒரு மகனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகளால் நான் என்ன பண்றேன்? எச்சரிக்கப்படுகிறேன் ஆண்டவரே, உடைய வேதத்தினால நான் எச்சரிக்கப்படுகிறேன், எனக்கு விலக்கி காத்துருங்க. ஒருவேளை யாரு இங்க தேவன் உங்களை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னும் விட முடியாத ஒரு பாவத்துக்குள்ள நீங்க விழுந்து கிடக்குறீங்க என்றா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவத்தை செய்ய தூண்டுகிறவன் பிசாசு. நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த விடாதபடிக்கு அவன் நம்முடைய ஆத்துமாவை அவன் பிடித்து வைத்திருக்கிறான். அந்த ஆத்துமாவை தேவன் விடுவிக்க அவர் ஆத்தும மீட்பராய் நம்முடத்துல இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் சத்தியத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்னும் விட முடியாத அந்த பாவத்துக்குள்ள கிடப்பீங்களேன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை தீர்மானத்தை எடுங்க. ஒருவேளை அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஒருவேளை அது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், இந்த நாளில் அந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வந்தினே என்றால் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 104 கூட நம்ம வாசிக்க முடியும். வாசிங்க சங்கீதம் 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய கட்டளைகளால் என்ன பண்ண? உணர்வடைந்தேன். வேதம் சத்தியம் நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. முதலாவது நாம அதை கை கொள்ளும் பொழுது, அதை நமக்குள்ள பத்திரப்படுத்தும் பொழுது அது நம்ம என்ன பண்ணுகிறது? எச்சரிக்கிறது.
அது மாத்திரமல்ல, அது நம்மை உணர்த்து வைக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். வேத புஸ்தகம் நம்மை மறுரூபமாக்கும். எப்படி மறுரூபமாக்கும் என்று ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து கடந்து சில நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவுடைய புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வசனத்திலே வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். 7ஆம் மாதம் 1 தேதியிலே புருஷரும் ஸ்திரீகளும் கேட்க அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து அங்க என்ன பண்ண காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது என்று நீங்க பார்க்கும் பொழுது, அதாவது 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு அவர்கள் சிறையிருப்புக்கு கடந்து சென்றவர்கள் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு பேட்ச் பேட்சா திரும்ப எருசலேமுக்குள்ள வர்றாங்க. முதலாவது செருபாபேலுடைய தலைமையில ஒரு பேட்ச் வருது. அடுத்து எஸ்ரா நெகேமியாவுடைய தலைமையில ஒரு பேட்ச் எல்லாம் புறப்பட்டு திரும்ப எருசலேமுக்குள்ள வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க திரும்ப ஆலயம் கட்டக்கூடிய காரியத்துக்கு கோரேஸ் சொன்ன எல்லா காரியமும் அங்க நடந்தேறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தையும் செய்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்பட்டு அது எஸ்ரா வேத பாரகனாகிய எஸ்ராவின் மூலமாய் வாசிக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே நீங்க பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எந்த பகுதி அதிகமாய் வாசிப்பார்கள் என்றால் அங்க கூடார பண்டிகை, அதாவது 7ஆம் நாள் கூடார பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கூடார பண்டிகையில எந்த பகுதியை எடுத்து வேதத்திலே வாசிக்குவார்கள் என்றால் உபாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பார்கள். ஏன் அந்த உபாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள் என்றால் அது செகண்ட் லா என்று சொல்லப்படுகிறது. உபாகம புஸ்தகம் 2வது நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று. ஏனென்றால் மோசே அங்க ஆதியாகமம், யாத்ராகம, லேவியராகம், எண்ணாகமம் அந்த 3 புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா செய்திகளுடைய கரும்பொருளை நாம எங்க பார்க்க முடியும் என்றால் உபாகம புஸ்தகத்துல. இந்த உபாகம புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது என்றால் புதிய தலைமுறையின், அதாவது வனாந்தரத்துல எல்லாரும் மடிந்து போனார்கள். காலேப், யோசுவா தவிர, அந்த மடிந்து போனவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை தவிர எல்லாரும் அங்க வனாந்தரத்துல செய்த பாவத்தின் நிமித்தம் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு மரித்து போகிறார்கள். ஒரு புதிய தலைமுறை நின்று கொண்டிருக்கிறது. அந்த தலைமுறைக்கு திரும்பவும் அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை எடுத்துரைக்கும்படியாக கூட மோசே சொன்ன அந்த 2வது நியாயப்பிரமாண புஸ்தகமாக உபாகம புஸ்தகத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அந்த 7வது நாள் கூடார பண்டிகை அன்றைக்கு அங்க ஜனங்களுக்கு முன்பாக வாசித்து காட்டப்படும். 70 ஆண்டுகள் சென்று இப்பொழுதுதான் திரும்பி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது வேதபாரகன் எஸ்ராவை கூப்பிட்டு எஸ்ராவின் மூலமாய் அங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆல்டரை போட்டு அவர் நிக்கிறார். நின்னுட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 7 நாளும் அந்த காரியத்தை வாசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேதத்தை வாசித்திருக்கிறார். ஜனங்கள் 6 மணி நேரம், ஸ்திரீகள், பிள்ளைகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லாரும் நின்று 6 மணி நேரம் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாமே. 8வது அதிகாரத்திலேயே 18வது வசனம் வாசிங்க. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளா இருந்தது என்று சொல்லிட்டு, அதாவது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த 7 நாளிலையும் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் எஸ்ரா வாசிக்க ஜனங்கள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்ட பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஜனங்கள் உணர்வடைய ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அந்நிய ஜாதிகளோடு கலந்து சம்பந்தம் பண்ணி அநேக அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணி அந்நிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையில அருவருக்கக்கூடிய காரியம். ஏன்னா உபாகம புஸ்தகத்தில் அவர் எழுதி கொடுத்தார், அந்நிய ஜாதிகளோட நீங்க கலக்க கூடாது, அந்நிய ஜாதிகளோட திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு பிரமாணத்தை எழுதி வைத்து அந்த பகுதியும் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓ என்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டுல எல்லாருடைய கையில நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது.
அதாவது அந்த வருடத்துல ஒரு முறை கூடார பண்டிகை வருகிற அந்த 7 நாள் மாத்திரமே அதை வாசிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த கூடாரம் 7 நாள், அதனால 7 நாளும் ஒரு நாளும் ஒவ்வொரு நாள் தினம் தினம் அந்த 7 நாளும் வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் உணர்வடைகிறார்கள். நாங்கள் பக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறோமே, தேவனுக்கு விரோதமாய் நாங்க பாவம் செய்துட்டோமே என்று சொல்லி நெகேமியாட்ட எஸ்ரா கிட்ட கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், இதுக்கு பரிகாரம் என்ன என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கும் பொழுது உணர்வடைந்தார்கள். அதான் 9வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும் 1வது வசனத்தை 2வது வசனத்தையும். உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இதுதான் வசனம். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் என்ன பண்ணாங்களாம், அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 8:9 சொல்லப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். ஹல்லேலூயா. அழுவுறாங்க ஜனங்கள் எல்லாம். இவ்வளவு ஒரு பாதகத்தை பண்ணிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு அந்நிய ஜாதியோட கலந்துட்டோமே என்று சொல்லி அவர்கள் அழுது உணர்த்தப்பட்டார்கள். வருஷத்துல ஒரு முறை தான் வாசிக்கப்பட்டுச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய கையில தேவன் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதை வாசித்து உணர்வடைந்திருக்கீங்க? உணர்த்தப்பட்ட போதும் அது அள்ளல் தட்டி திரும்பவும் அதை செய்து, அதான் நான் சொன்ன, நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல மீண்டும் மீண்டும் செய்த பாவத்தையே செய்ய துணிகரம் கொண்டிருக்கீங்களா? இந்த நாளில ஒரு சான்சஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கையில இருக்கிற பிரமாண புஸ்தகத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பிங்க. ஆமென். உங்களுக்கு எதெல்லாம் இன்பம் அளிக்கக்கூடியதாய், உங்களை எதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறது, அதை முதலாவது தேவன் வெட்டி போடுவார். அதன் பிறகு பாருங்களேன், உங்க வாழ்க்கையை தேவன் துளிர்விட செய்வார். அது வரைக்கும் துளிர் விடவே விடாதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் வளர்ந்துட்டு இருக்கேன், நான் கொடியா மாறிட்டு இருக்கேன், செடியா மாறிட்டு இருக்கேன், என்னுடைய மரத்துலயும் கனி வரும். நோ, வரவே வராது. ஹல்லேலூயா. கொலேசியர் 2:6 வாசிங்களேன். கொலேசியர் 2:6. சீக்கிரமா, கொஞ்சம் சீக்கிரம். 2:6. ஆகையால் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக. இங்க 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள், அதாவது வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. அவர் மேல கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம். அவருக்குள் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாம். எதன் மடியுமாய் போதிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தியத்தின் மதி போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம். ஆமென். அந்த சத்திய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்துல நாம் பெருகும் பொழுது நமக்குள்ளே அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வேறு கொண்ட நாம் என்ன வந்தாலும் அசையாதபடிக்கு நிலைத்து நின்று அதிலிருந்து கனிகளையும் மற்றவர்கள் புசிக்கத்தக்க ஆசீர்வாதம் அதிலிருந்து கடந்து போகும்படியாய் கூட தேவன் நம்மை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் ஹல்லேலூயா. நீங்க செய்யறது ஏங்க வாய்க்கல? வேத புஸ்தகத்தை பிரியமாய் வாசிக்கிறது இல்ல, கடமைக்காக. ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணிட்டா இன்னைக்கு பைபிள் படிக்கணும். யோசுவா கிட்ட மோசேயுடைய தலைமைத்துவத்தை தேவன் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றார். டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் பொழுது, யோசுவா நீ இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் உள்ள எல்லா பகுதியையும் இப்படிலாம் நீ ஷேர் பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு கோத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிறகு ஒரு காரியத்தை சொல்லுவாரு. யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். யோசுவா 1:7-8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு
வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற படிகளில் எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு படிக்க சொல்லலங்க, தியானிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. நீங்க வாசிக்கிறீங்களா, தியானிக்கிறீங்களா? புரியலையா? வாசிக்கிறீங்களா, தியானிக்கிறதுனா என்ன? மாடு பார்த்திருக்கீங்களா? மாடு யாரெல்லாம் மாடு பார்த்திருக்கீங்க? எப்ப யாருமே பார்க்கல. அப்ப ஒரு பிக்சர் போடுப்பா, மாடு பிக்சர். மாடு யாருமே பார்க்கல, கை யாருமே. மாடு என்ன பண்ணும் தெரியுமா? புல்ல சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் படுத்துருவோம். அப்ப என்ன பண்ண, அந்த புல்ல அங்கதான் போய் அசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அந்த எசன்ஸ உள்ள இறக்கும். ஆமென். அதே போலதான் தியானிக்கிறது என்னவென்றால், நம்ம வசனத்தை வாசிச்சுட்டு நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நாள் முழுவதும் அந்த வசனத்தை கிச்சன்ல நின்னாலும் சரி, ஆபீஸ்ல உட்கார்ந்தாலும் சரி, வண்டி ஓட்டினாலும் சரி, படுத்தாலும் சரி, அந்த வசனத்தை நாம் என்ன பண்ணணும்? ஞாபகத்துல கொண்டு வந்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்துக்குள்ள உள்ள மறைபொருளை, கரும்பொருளை, வெளிப்பாட ஆவியான நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வருவார். அநேக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு பாக்கியம் அடிமைக்கு உண்டு. அதிகமா வீடு கூட்டும் போதுதான் எனக்கு வசனமே ஞாபகத்துக்கு வரும். வீடு கூட்ட 1 மணி நேரம் எடுத்துருவேன். ஆமே. சமைக்கும் போது அனாவசியமா எதுவுமே திங்க் பண்றதே இல்லை. முதல்லாம் திங்க் பண்ண தேவையில்லாதெல்லாம் இப்ப திங்க் பண்றதே இல்லை. வசனங்கள், பாடல்கள் என்று சொல்லி அப்படியே இருக்கும்போது இன்னும் 2 மணி நேரம் கூட கிச்சன்ல நிக்கலாமோ அப்படின்னு நினைக்க வரும். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எதற்கு நேராய் நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோமே என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். ஆமே. இல்லைன்னா ஏண்டா பொழுது விடியுது, ஏண்டா பொழுது போகுதுன்னு சொல்லிட்டு, ஐயோ ஒரு நாள் போச்சா, இன்னும் அடுத்த நாள் சமாளிக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் சலிப்பா இருக்கும். ஆமே. அப்ப இங்க என்ன சொல்லிருக்காரு? அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எப்படி தியானிக்கணுமா? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்ப. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஏன் நமக்கு சில இடத்துல புத்தி இல்லாம போகுது அப்படின்னா, ஆலோசனை எங்க இருக்கோ அங்கே நம்ம பெற்றுக்கொள்வது கிடையாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எதுல இருந்துங்க ஆலோசனை சொல்லுவாரு? உங்கள்கிட்ட டைரக்டா வந்து இறங்கி நின்று பேசுவாரா? சில பேர் அப்படிதான் தங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இதை செய்யல, ஏங்க அதை பண்ணலன்னு கேட்டா, ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசட்டு நான் செய்யறேன், ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்லட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாட்களையும் வருஷங்களையும் தொலைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க சில பேர். ஹல்லேலூயா. ஒழுங்கா பைபிளை படிங்க. ஆண்டவர்லாம் டைரக்டாலாம் வந்து நின்று பேச மாட்டார். நம்ம கையில எழுதி கொடுத்துட்டாருங்க சட்ட புத்தகத்தை, எடுத்து வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து அதன்படியாய் வாழ நீங்க அபியாசப்படுவீர்களே, ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களை பெருக பண்ணி கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒரு சாட்சியா எடுத்து நிறுத்துவதோடு மாத்திரமல்ல, அநேகருக்கு உங்களை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை அந்த வார்த்தைகள் மாற்றிவிடும். ஆமென். எல்லாம் யார் அனுபவிக்க ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தலாம் மாட்டார். அப்பா வார்த்தையை படிப்பா, கேளுப்பா, சொல்லுப்பா. நோ. நம்மை தேவன் சொல்ற காரியத்துக்கு நம்ம உடனே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வார்த்தை வருதா, சத்தியம் நம்மை தேடி வருகிறதா, அதற்கு நீங்க கடிதம் எது தெரியுமா? வாழ்க்கை நம்ம லைஃப்ல ரொம்ப கஷ்டம் எது சொல்லுங்க? எது நமக்கு ரொம்ப கஷ்டம் தெரியாதா? கீழ்ப்படுகிறதுதான் கஷ்டம். எது கஷ்டம்? கீழ்ப்படுகிறதாங்க கஷ்டம். ஆனா உபாகம புஸ்தகத்துல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, என் வார்த்தைக்கு கவனமாய் செவிசாய்த்து அதற்கு கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து பழிக்கும் என்று சொல்லி தேவன் அடிக்கடி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படி. நான் மெசேஜே எனக்கு எடுக்கல, போகவே இல்லை, ஏதோ பேசிட்டு அப்படியே போகுது. ஆமென். எழுதி கொண்டு வந்த காரியங்களே சொல்ல முடியல. அப்ப தேவன் இந்த நாளில எதை சொல்லுகிறார் என்றால், தேவன் முதலாவது நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்போம். இல்லைன்னா அது வரைக்கும் நாம் கட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளதான் இருப்போம். ஆமென். இந்த நாளில தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலையாக்க விரும்பும் பொழுது முதலாவது நம்மை செய்யப்படுவது, நம்மளுடைய அந்தரங்கத்தை அவர் நமக்கு முன்பாக மாத்திரம் வெளிச்சம் போட்டு காட்டுவார். நம்முடைய பாவங்களை முதலாவது உணர்த்துவார்.
உணர்த்தப்பட்ட பாவத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி, எவனுடைய பாவங்கள் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மறைத்து மறைத்து பாவத்தை மறைச்சு வைக்க நினைக்கிறீங்களா? நல்லா நினைச்சுக்கோங்க, வாழ்வு நமக்கு கிடையாது. ஆனா அதை நீங்க அறிக்கை செய்து விட்டு விட்டீங்கன்னா தேவனுடைய இரக்கத்தை உங்களுக்கு தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை உட்கொண்டு நாம் வார்த்தையை தியானித்து வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் அந்த வார்த்தை நம்மை ஊன்ற கட்டுவிக்கும், நம்மை மறுரூபமாக்கும், நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும். கர்த்தருடைய ரகசியத்தை அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல தேவன் வந்து பேசுவார். சாமுவேலுடைய நாட்களில வேதம் அரிதா இருந்தது. குட்டி சாமுவேலிடத்துல வந்து தேவன் வரப்போகிற காரியத்தை எல்லாம் பேசுகிறார். அப்பொழுது நியாயப்பிரமாணம் ரொம்ப அரிதான ஒரு புத்தகமாய் இருந்தது. நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை சாமுவேலிடத்திலே வந்து தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் சாமுவேலுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து முதிர் வயது வரைக்கும் அவன் அந்த வார்த்தையின்படி நடந்தபடியினால அவனை இன்று நமக்கு ஒரு ரோல் மாடலாய் தேவன் வைத்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கையில எழுதி கொடுத்திருக்க இந்த வேத புத்தகத்தை நீங்க தினந்தோறும் வாசிங்க. இதற்கு நம்ம கையில வரத்துக்கு எவ்வளவோ பரிசுத்தவான்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க, உயிரை கொடுத்திருக்காங்க, ரத்தத்தை சிந்திருக்காங்க. நம்ம இதை எவ்வளவு ஒரு கேர்லெஸ்ஸா யூஸ் பண்றோம். இன்னிலிருந்து இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாய் கையாள வேண்டும். ஆமேன். இதை குறித்து ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமேன். கேர்லெஸ்ஸா நீங்க சில பேர் பைபிளை திறக்கிறதே கிடையாது. சில பேர் இந்த வார்த்தையை படிக்கிறதே ஏதோ ஒரு கடமைக்கு நீதிமொழிகளை படிச்சுட்டு சங்கீதத்தை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். வேதம் முழுவதும் இருக்கிறத நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஃபுல்லா ஒரு சாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஜூஸ் எடுத்தீங்கன்னா ஆப்பிளை எடுத்து ஏதோ ஒரு பாட்டு மட்டும் இல்லை, ஃபுல் ஆப்பிளை கட் பண்ணி போட்டு நம்ம மிக்சியில் அடிக்கும் போது அதோடைய எசன்ஸ் சாரத்தை நம்ம குடிக்கும் பொழுது அது நமக்கு ஹெல்த்தியை கொண்டு வருது. அதே போல ஒரு ஃபுல் ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா வேதத்தை ஒழுங்கும் கிரமமாய் படித்து அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது முதலாவது நம்மை உணர்த்துவார், அடுத்ததாக நம்மை நடத்துவார், அடுத்ததாக நம்மை வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா.